நடைபெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு, அதனை தொடங்கி வைத்த ஐயா தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்துடைய திறப்பு விழா, பல 100 ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். இப்போது இலங்காகிற உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியோட மட்டுமல்ல, பெரியாருடைய பேரன் என்கிற இந்த கம்பீரத்தோடு பகுத்தறிவு பகலவன் அறிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். பகுத்தறிவு பட்டறை உலகம் முழுக்க பரவி வருவது என்பதன் அடையாளம்தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி. பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமா அவருடைய படத்தை திறக்க திட்டமிட்டிருக்கீங்க. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அறிவோட அடையாளம் மட்டுமல்ல, உரிமையின் அடையாளம், இது மனித உரிமையுடைய அடையாளம், உலக அடையாளம். அப்படிப்பட்ட இங்கு பெரியாரோட படம் திறக்கப்படுவது என்பது உள்ளவுடைய பெருமைக்குரிய ஒன்றாகும். பெரியார் உருவாக்கின சுயமரியாதை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் பைசல் தேவ்ஜி, ஜேம்ஸ் மல்லின்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சுயமரியாதை இயக்கத்தோட தொடர்ச்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதைவிட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது. தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பா எங்க வீட்டில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நான் அவருக்கு இந்த கையால் அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறேன். இதை சொல்லும் போது எனக்கு பெருமையாக இருக்கு. ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டி தலைமுறை வச்ச தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் பெல்லியல் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 2 நாள் மாநாட்டை ஒன்றிணைச்சிருக்கிறாங்க என்று என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. நினைச்சு பாருங்க, 1983 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மாணவர்கள் ஆசிரியர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 ஆண்டு ஆட்சி அது நடந்தது. அதுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் ஆக்ஸ்போர்டில் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவுகளே பரவல். தந்தை பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை. உலகத்துல எந்த அகராதியை கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார். ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை எண்ணத்தை ஊட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார். அது மட்டுமல்ல, உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அழுத்த திருத்தமாக சொன்னார். மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவை என்று சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம்னு பேர் வச்சார். அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டை முன்னிட்டு இந்த மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்களால் ஆய்வுரைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியும் மனநிலையும் நான் பெறுகிறேன். தமிழ்நாடு அரசினுடைய திட்ட குழுவினுடைய துணைத் தலைவரால் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களும், MITS பேராசிரியரும் வரலாற்று ஆய்வாளருமான வெங்கடாசலபதி அவர்களும், பெரியாரின் பெண்விடுதலை சிந்தனைகளை ஆய்வு செஞ்ச பேராசிரியர் S. ஆனந்தி அவர்களும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த விழாவுக்கு மகுடம் சேர்க்கிற மாதிரி தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆய்வாளர்களால் ஒருத்தராக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் வெங்கடாசலபதி அவர்கள், முனைவர் கார்த்திகராம் மனோகரனும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய த கேம்பிரிட்ஜ் கம்பெனி டு பெரியார் என்ற ஆய்வு கட்டுரை தொகுப்பு ஆங்கில நூல் வெளியீட்டு விழா அமைஞ்சிருக்கு. இதை வெளியிடுகிற பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சிறப்பான நூலை இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவரான வெங்கடாசலபதியோட முயற்சியால பெரியார் குறித்த நூலை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்டிருக்கு. பெரியார் உலகமயமாக்கி விட்டார் என்பது அடையாளம் தான் இது. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார், தமிழ்ல பேசினார். ஆனா அவருடைய சிந்தனைகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, மாநில சமுதாயத்துக்கானது, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. அதுதான் பெரியாரிகள். பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம்,
சமத்துவம், மானிடப்பற்று, ரத்த பேதமில்லை, பால் பேதமில்லை, சுய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசியல், அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் இயக்கத்தை அறிமுகப்படுத்தணும். பறந்து விரிந்த அறிவுக்கடலான அவரோட சிந்தனைகளை உள்வாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும். இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலான சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளால் 6 குறிப்புகளை குடியரசு இதழில் பெரியார் எழுதினார். அவற்றை நான் சொல்லணும்னா, முதல்ல சமூகவியல், சமூக வாழ்வியல், ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. 2வது, ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா பொருளும் பூமியும் எல்லாருக்கும் சரிசமமாக இருக்கணும். 3வது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சகல துறைகளிலும் சமத்துவம் இருக்கணும். 4வது, சாதி, மதம், தேசம், வருணம், கடவுள் ஆகியன மனித சமூக ஒற்றுமை நிலவணும். 5வது, அனைத்து மனிதரும் உழைத்து அதன் பயனை அனைவரும் சமமாக பயன்படுத்தணும். 6வது, யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அவரவர் அறிவு, ஆராய்ச்சி, உணர்ச்சி, காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கணும். இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தியல். அதனாலதான் பெரியார் கொள்கை உலகளாவிய கொள்கைன்னு சொல்றோம். இவ்வளவு முற்போக்கான கருத்தியல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதுவும் பழமைவாதங்களும் மூட நம்பிக்கைகளும் நிரம்பியிருக்கிற மண்ணில் பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை சாதாரணமாக தோற்றுவிக்கல, உலகம் முழுக்க பயணம் செஞ்சார். உலகம் எப்படி இருக்குன்னு அனுபவமாக உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னார். தமிழ்நாடு தலையிட்டு வந்துச்சு. அதனாலதான் அவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய உலக பயணங்களை சுருக்கமாக பட்டியலிட்டு சொல்லணும்னா, 1929 மலேசியா, சிங்கப்பூருக்கும், 1932 எகிப்து, கிரீஸ், துருக்கி, ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து, போர்ச்சுகல், சோவியத் ரஷ்யான்னு ஓராண்டு முழுக்க பயணம் செஞ்சார். அப்போ இந்த இங்கிலாந்து நாட்டில் ஜூன் 16 முதல் ஜூலை 6 வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார். இங்கதான் கம்யூனிஸ்ட் தலைவர் லெனின் எழுதின மதம் என்ற நூலை வாங்கினார். இங்க இருக்கக்கூடிய பான்ஸ்லேவில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கிடையே துணிச்சலாக பேசினார். அந்த கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க. அப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி. ஆனா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம இங்க தொழிலாளர் நட்பு ஆட்சியை நடந்ததா சொல்றீங்க, ஆனா இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு விரோதமா ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையா குற்றம் சாட்டினார். இந்த துணிச்சல் தான் தந்தை பெரியார். அதனாலதான் காலங்கள் கடந்தும் என்றென்றும் பெரியார்னு எல்லாராலும் நினைக்கப்படுகிறார். இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் கடந்தாலும் தந்தை பெரியார் தொடர்ந்து நினைக்கப்படுவார், போற்றப்படுவார். அவரது சமூகத்தில் விதைச்சது நாத்திகம் இல்லை, பகுத்தறிவு. அதனாலதான் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரின்னு பட்டதை ஏற்றுக்கோ, இல்லைன்னா விட்டுடுன்னு சொன்னார் தந்தை பெரியார். வெறும் நம்பிக்கைய கண்டிப்பா ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொன்னார். எல்லாத்துக்கும் விடையை கண்டுபிடிக்கணும், எதையும் லாஜிக்கா அணுகணும். இந்த அறிவியல் சிந்தனையை தான் பரப்பினார். அறிவியல் மனப்பான்மையைத்தான் அவர் விதைச்சார். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் மாற்றங்களையும் இனி வரும் உலகம்னு தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சிந்தனையால தந்தை பெரியார். பகுத்தறிவும் அறிவியலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அறிவின் கூர்மைதான் பகுத்தறிவுன்னு எடுத்து சொன்னதுனாலதான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவரை பத்தி அவர் வளர்ந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் விவாதிக்குது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் புத்தகம் வெளியிடுது. சுயமரியாதை இயக்கத்தை 1925ஆம் ஆண்டு தொடங்கினாலும் சுயமரியாதை சிந்தனையானது பெரியாருக்கு இளமை காலத்திலேயே வந்துருச்சு. அவர் அப்பவே அப்படித்தான். அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்தா அவர் காலத்தை மீறி கொஞ்சம் செஞ்சிருக்கூடிய புரட்சிகள் புரியும். ஆதிக்க சாதியினர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும், தாழ்த்தப்பட்டவர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டுல அவமானப்பட்டதும் சின்ன வயசுலயே அவர் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பெரியாருடைய தங்கை மகள் அம்மாயிக்கு 10 வயசு தான். 13 சிமையன் கூட திருமணம் ஆகி மணமான 60 நாள்ல மணமகன் இறந்து விட்டார். மறுமணத்துக்கு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதையெல்லாம் மீறி அந்த பெண்ணுக்கு 2வது திருமணம் நடத்தி வச்சார். மாற்று சமூகத்தினரோட காதல் திருமணங்களை ஊரார் எதிர்ப்பை மீறி நடத்தி வச்சார். தெருக்களுக்கு வைக்கப்பட்ட சாதி பெயர்களை நீக்கினார். நகராட்சி பள்ளிகளில் தீண்டப்படாத வகுப்பு குழந்தைகளை சேரவும் படிக்க வழிகட்டார். இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தில் சேர்ந்த பெரியார் அப்பவும் சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதில் முனைப்பா இருந்தார். சேரன் மாதேவி குருகுலத்துல எல்லாருக்கும் சமான உணவு தரப்படணும், வைக்கத்துல எல்லாரையும் கோயில் தெருவில் செல்ல அனுமதிக்கணும்னு போராடினார். இடஒதுக்கீடு உரிமைக்காக காங்கிரஸ் மாநாடுகளில் தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டுச்சு. அங்கேயும் உயர்சாதியினரின் ஆதிக்கம் இருக்கிறத பார்த்து அரசியல் விடுதலை மட்டும் போதாது, சமூக விடுதலையும் தேவைன்னு அதிலிருந்து அவர் வெளியேறினார். அப்படி உருவானதுதான் இன்னைக்கு நாம விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கம். சமூக நீதி பெண்களுக்கு, அதே போல பெண்களுக்கு சொத்துரிமை, தீண்டாமை ஒழிப்பு, பொது இடங்கள்ல பட்டியலினத்தவருக்கு தடை இருக்கக்கூடாது, நில உரிமை,
கைம்பெண் வருமானம், தமிழுக்கு முக்கியத்துவம், சமஸ்கிருத ஆதிக்க எதிர்ப்பு, இந்திய திணிப்புக்கு எதிர்ப்பு ஆகியவைதான் சுயமரியாதை இயக்கத்தோட அடிப்படை கொள்கைகள். இந்த கொள்கைகளுக்காக பெரியார் அலைந்த அலைச்சல் நினைச்சே பார்க்க முடியாது, யாரும் அலையாதது. 14/2/1937 அன்று மட்டும் ஒரே நாள்ல 17 சிற்றூர்களில் பெரியார் பேசியிருக்கிறார். 16/2/1962 மட்டும் 19 கூட்டங்கள்ல பெரியார் பேசியிருக்கிறார். அதுவும் அப்ப வயசு என்ன தெரியுமா? 82 வயசுல பேசியிருக்கார். 95 வயசுலயும் 98 நாட்கள் அடைஞ்சிருக்கார் தந்தை பெரியார். இவ்வளவு உழைப்பு எதற்காக? நம்ம மண்ணில் வாழ்கிற மனிதர்களை மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதை மிக்க மக்களாகத்தான் அவர் ஓயாம உழைச்சார். உலகத்துல எந்த சீர்திருத்த இயக்கத்துக்கும் இல்லாத பெருமையும் புகழும் பெரியார் இயக்கத்துக்கு உண்டு. பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் வாங்காத புரட்சிகள், ரத்தம் சிந்தாத புரட்சிகள். அவருடைய சீர்திருத்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக இருந்த பார்த்த பெருமை பெரியாருக்கே உண்டானது. இது உலகத்துல எந்த சீர்திருத்த இயக்கத்துக்கும் கிடைக்காத புகழ்வு. உலகம் எத்தனையோ சிந்தனையாளர்களை சீர்திருத்தவாதிகள் பார்த்திருக்கிறது, எத்தனையோ புரட்சிகரமான சிந்தனைகளை அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனா அந்த சிந்தனைகளை செயல் வடிவமாக்கிற ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் இயக்கமாக எழுச்சி பெற்று வெகுஜன மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஆதரவை வாக்குகளாக பெற்று சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி அவற்றை சட்டமாகவும் ஆக்கி அந்த சமுதாயத்தை மேம்படைய வச்சிருக்கு. சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் வச்சவர் தந்தை பெரியார். தமிழ்நாடுன்னு பெயர் சுட்ட போராடினார் தந்தை பெரியார். ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்சு அதை செஞ்சு காட்டினார் அறிஞர் அண்ணா. முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சட்டம் கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார். அதை சட்டமாக்கினவர் முதலமைச்சராக கலைஞர். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார். அதை சட்டமாக்கி நிறைவேற்றி தந்தது திராவிட இயக்கத்துடைய ஆட்சி. இது எல்லாத்தையும் விட நான் பெருமையோடு சொல்றேன், சாதியை கிடப்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத முன்னெடுப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவ திட்டத்தையும் தந்தை பெரியாரின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறோம். பெரியாரால் கல்வி பெற்றவர்கள், வேலை வாய்ப்பு பெற்றவர்கள், அதிகாரம் பொருந்திய பதவிக்கு வந்தவர்கள், குறிப்பாக பெண்ணினம் அடைந்த வளர்ச்சி, ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைந்த உயர்வுகள் அனைத்தையும் இன்னைக்கு நம்ம முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம். படிக்க கூடாதுன்னு கல்வி மறுக்கப்பட்டவங்க எல்லா கல்வி நிலையங்களையும் முதலிடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ அதே போல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு தடுக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே வலம் வராங்க. உலகத்தை வராங்க. கோயிலுக்குள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டவங்களுடைய கரங்கள் எல்லாம் இந்த கருவறையில வழிபாட்டு அனுப்பி. இந்த ஐரோப்பிய பயணத்துல நான் பார்த்தது ஒடுக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்து முன்னேறி வந்து ஏராளமான பேர் இங்க நல்ல பொசிஷன் இருக்காங்க. தமிழ்நாடு எல்லாத்திலையும் முன்னேறி வருது. கல்வியில, பொருளாதாரத்துல, தொழில் வளர்ச்சியில, வாழ்க்கை தரத்துல, உள்கட்டமைப்பு வசதியில முன்னேறி இருக்கும். உழைப்பின் சாதனை உற்பத்தி சாதனையா மாறி இருக்கு. பட்டினிச்சாவி இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. வளமான தமிழ்நாடா வளர்ந்து வரும். மற்ற மாநிலங்கள் வியந்து பார்க்கக்கூடிய மாநிலமா உயர்ந்து இருக்கணும். இதுதான் திராவிட இயக்கத்துடைய சாதனை. பெரியார் கண்ட வளர்ச்சியை பெரியாருக்கே இந்த ஆட்சி காணிக்கைன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தமிழர் தந்தை பெரியார் மறைந்த போது அரசு மரியாதைக்கு ஆணை பிறப்பிச்சார் தமிழர் தலைவர் கலைஞர். பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவிச்சு செப்டம்பர் 17 தமிழ்நாட்டையே உறுதிமொழி எடுக்க வச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு. அதுக்காக பெரியார் கண்ட கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல மாட்டேன். இது இந்த நூற்றாண்டுகள்ல ஒரு சமூகமா நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறது. நடைப்பயணம் நெடியது, நாம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு. இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய தேக்கங்களை, தேவையற்ற இடைஞ்சல்களை, பழைய குளறுபடிகளை நாம ஒதுக்கணும். போலி பெருமைகள்ல சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது. நம்ம பின்னோக்கி இருக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் கேள்விக்குறியாகிடும். சாதி வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் முற்றிலுமாக விளக்குகிற பயணத்தோட பல்வேறு படிநிலைகளை நாம் படிப்படியா தாண்டி வரணும். அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இதுக்கான முயற்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது. 100 ஆண்டுகளுக்கு முன்ன சுயமரியாதை இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் படிப்படியா நிறைவேறி வருது. பிறந்த நாடு, பேசும் மொழி, வாழும் சூழ்நிலை, இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அறிவுரை சொன்னவங்க மத்தியில இதுக்கெல்லாம் வெளியேறின்னு அறிவுரை சொன்னவர் பெரியார். திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ் எழுதினாலும் அது உலக பொதுமறையா இருக்கிறது போல பெரியார் சிந்தனைகளை உலகம் முழுக்க கொண்டு போகணும்.
தேவையானவை, உலக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை, உலகமே கூட்டுறவு மையமாகணும்னு சொன்னார் தந்தை பெரியார். மனித பற்று தவிர எந்த பற்று தேவைகள் என்று சொன்னார் பெரியார். நிறபேதம் இல்லை, ரத்த பேதம் இல்லை, பால் பேதம் இல்லை. பெரியார் சொன்னதுதான் இன்னைக்கு உலகம் ஒப்புக்கொண்ட உண்மைகள். அந்த வகையில பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுக்க பரவணும். இங்கே நிலவுகிற அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளையும் களையணும். சமூக உரிமைகள் முதல் தனி மனித உரிமைகள் வர அனைத்தும் நிலைநாட்டப்படணும். ஒவ்வொரு பிரிவினரோட உரிமையும் இடஒதுக்கீடு என்ற உரிமை மூலமா நிலைநாட்டி இருக்கும். அதுபோல இடஒதுக்கீட்டுக்குரிய எல்லா நாடுகளும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு வழங்கணும். சமூக உரிமையில அக்கறை கொண்ட அமைப்புகள் முன்னெடுக்கணும். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சில நாடுகளில் இப்பவே இருக்கு. கேம்பஸ் டைவர்சிட்டி, ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டின்னு பல முன்னணி கல்லூரி பல்கலைக்கழகங்களையும் இருக்கு. பல்வேறு உலக மொழிகள்ல பெரியாரின் கருத்துக்களை தமிழ்நாடு அரசு மொழிபெயர்த்து வெளியிட்டு வருது. இன்றைக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருப்பது போல மற்ற பல்கலைக்கழகம் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுயமரியாதை உணர்ச்சி தான் உலக மக்களையே ஒரு குடும்ப சகோதரர்களாக மாற்றும். அப்போதுதான் இந்த இயக்கத்தின் உண்மை சக்தியும் பெருமையும் வெளிப்படும் பெரியார் சொன்னார். பெரியாரின் சுயமரியாதை கொள்கையை வென்றெடுக்க இது போன்ற கருத்தரங்குகள் வெளிவருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சரா எத்தனையோ வெளிநாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த நிகழ்ச்சி என்னை உணர்ச்சி வசப்படுகிறது. அந்த உணர்ச்சி வசப்படுவதற்கு காரணம் தந்தை பெரியார். காரணம் இது பெரியாருக்கான நிகழ்ச்சி. லண்டன்ல இருக்கேனா இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த வகையில இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கு. இந்த அழகான, அவசியமான, அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு எல்லாருக்கும் செஞ்சு பெருமைப்படுத்தியிருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். பெரியார் உலகமயமாகிறார். உலகம் மானுடத்தன்மையை மதிப்பதாக மாறட்டும். நன்றி.